ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி நம்ம படித்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நம்ம வீடியோவில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி அப்லோட் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கேன். அதாவது ஒரு சிங்கிள் கேண்டில் பேசிஸோட மார்க்கெட்டை வந்து அதோட ப்ரைஸோட டைரெக்ஷனை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு சிங்கிள் கேண்டில், அதாவது ஒரு மார்க்கெட்டோட வேவ்ஸ், ட்ரெண்டி வேவ்ஸை வந்து அதோட டைரெக்ஷனை வந்து எந்த டைரெக்ஷனில் போகுது, இல்லை அந்த டைரெக்ஷன் ஸ்லோவாக போதா, இல்லை எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கேண்டில் பார்த்திங்கன்னா டோஜி. எஸ், இந்த டோஜி கேண்டிலோட பவர்ஃபுல் பார்த்திங்கன்னா லாங் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணும். அதாவது 1 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேயே ஒர்க் பண்ணும் மார்க்கெட்டோட ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு. பட் லாங் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த டோஜி கேண்டிலோட பவர்ஃபுல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த டோஜி கேண்டில் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டியான மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸோட டைரக்ஷன் அக்ரெசிவ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டு எப்போ முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் வரும்போது ப்ரைஸோட அந்த ஸ்லோ டவுன் வந்து 100% கிரியேட் ஆகும். ஓகே, 100 இல்லை 90% கண்டிப்பாக கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோ டவுனுக்கு தகுந்தாப்பில் இங்கே ஒரு காம்படிஷன் நடக்கும். என்ன காம்படிஷன் பார்த்திங்கன்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் காம்படிஷன் நடக்கும். இதில் யாரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அந்த டைரெக்ஷனில் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஒருவேளை பையர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும். ஒருவேளை செல்லர்ஸோட டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகும். அது மாதிரி ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவலாக இருந்ததுன்னா, அதாவது பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவலாக இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் மூவ் ஆகும். பட் அந்த டோஜி கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகும் பாருங்கள். அந்த மூமெண்ட்டே நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டில் பார்க்குறீங்க. ஓகே, டோஜி கேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தியான ஹெல்த்தியான டோஜி கேண்டில். ஓகே, டோஜி கேண்டிலோட சைக்காலஜி என்னென்னு நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. அதாவது மார்க்கெட்டில் பையர்ஸ் வராரு. ஓகே, ஒரு ஸ்டார்டிங் ஓப்பனிங் ப்ரைஸ் இதுனா அந்த இடத்துல வந்து பையர்ஸ் வராரு. பையர்ஸ் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக கீழே செல்லிங் நடக்குது, கீழேயும் கொண்டு போகிறாரு. பட் மறுபடியும் பையர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் லெவலில் ப்ரைஸ் வந்து நியூட்ரலாக கொண்டு போகிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டோஜி ஃபார்ம் ஆகும். அதோட பாடி ஹெல்த்தியான பாடி பார்த்திங்கன்னா இருக்கலாம். பட் அதோட பாடி பார்த்திங்கன்னா அதோட உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு 20% சைஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் டோஜிம்போம். சில டைமில் வந்து லைனாகவே இருக்கும். எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துலேயே க்ளோசிங் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். பின்னாடி உள்ள சைக்காலஜி பார்த்திங்கன்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவலாக இருக்கிறது. ஓகே, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, ஒரு பையர்ஸோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார், அது ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லும்போது இன்வெர்டட் ஹேம்பர்னு சொல்லலாம். இந்த இன்வெர்டட் ஹேம்பர் உருவாகும் போது இது ஒரு செல்லிங்கோட சிக்னல். பட் மேலே போகும்போது இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க. பட் கீழே பையரோட ப்ரெஷர் எந்த அளவு இருக்குன்னு தெரியாது. ஒருவேளோட பையரோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் இங்கே வந்தோடனே மேலே மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதோட சக்ஸஸ் பார்த்திங்கன்னா அந்தளவு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டோட டைரெக்ஷனை. ஓகே, ஏன்னா மேலோட செல்லரோட ப்ரெஷர் தெரிஞ்ச அளவுக்கு கீழே பையர்ஸோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த கேண்டில் பேசிஸ்னால நம்ம வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஹேமர் உருவாச்சுன்னா அதோட மீனிங் என்னென்னா ப்ரைஸ் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஆனால் மேலே போகும்போது இந்த இடத்துல செல்லரோட கான்செப்ட் எந்த அளவு இருக்காங்கன்றது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த கேண்டிலோட பேசிஸ் பண்ணி பையரோட ஸ்ட்ரென்த்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் செல்லரோட ஸ்ட்ரென்த்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் டோஜி கேண்டில் பார்த்திங்கன்னா 2 பேரோட ஸ்ட்ரென்த்தையும் ப்ரிடிக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெண்டான மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு டோஜி ஒன்று உருவாகுதுன்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் செல்லர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவல் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்கு நியூட்ரல் ஆக போகுதுன்றது ஒரு ஐடென்டிட்டி வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி 50ல் கொரோனா ஃபால் ஓவரால் நிஃப்டி 50ல் பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ப்ரைஸ் அக்ரெசிவாக விழுந்துட்டுருக்கு. பையர்ஸோட கேண்டிலும் வராங்க. பட் அக்ரெசிவாக விழுந்தோன்னே இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த செல்லர், அதாவது பார்த்திங்கன்னா எஸ், இந்த செல்லிங்க்கு அக்ரெசிவான செல்லிங்க்கு அப்புறம் ஒரு டோஜி உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், சாரி, எஸ், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டோஜி உருவாயிருக்கு. இந்த டைரெக்ஷனுக்கு அப்புறம், ஓகே, ஒரு டவுன் ட்ரெண்டோட டைரெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு டோஜி உருவாயிருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான டோஜி. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட டைரெக்ஷனே பாருங்கள் டோட்டலாகவே மேலே போயிருக்கு, டோட்டலாகவே ரிவர்ஸ் ஆகிருக்கு.
அது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி உருவாயிருக்கு பாருங்கள். ஒரு பையிங் அக்ரெசிவான பையிங் ஒன்று நடந்திருக்கு. ஒரு டோஜி இது ஸ்மால் டோஜி தான், பட் அந்தளவு மைக்ரோ லெவல் தான், பட் இதோட பெருசாக இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். பட் இந்த டோஜி உருவானதுக்கப்புறமா ஒரு நியூட்ரல் மார்க்கெட்டில் ஒரு நியூட்ரல் டைரெக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா? பாருங்கள், ஒரு நியூட்ரல் இந்த டோஜினால் வந்த கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதுன்னு மேலே போயிட்டே இருக்குது. ஒரு அக்ரெசிவான ஒரு பையிங். ஓகே, இந்த இடத்துல ஒரு ப்ரைஸோட ஃப்ளோ இருக்குது. நீங்களே பார்க்கலாம் டோஜியோட கான்செப்ட் உருவாகிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹெல்த்தியான டோஜி. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், ஒரு 4-5 நாளைக்கு ஒரு சைட்வைஸ். ஒரு டோஜிக்கு அப்புறம் 4-5 நாளுக்கு அப்புறம் ஒரு சைட்வைஸ். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 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 மாதம், ஒரு மாதத்துக்கு ஒரு மார்க்கெட் ஒரு சைட்வைஸ் கொடுத்துருக்கு இந்த டோஜினால். ஏன்னா மார்க்கெட்டோட ப்ரெஷர் வந்து நியூட்ரலாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டோஜி. ஓகே, இதை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து டோஜியை கன்சிடர் எப்போ பண்ணணும்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். இந்த சமயத்தில் நீங்கள் கன்சிடர் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல், அதாவது 80 to 100% வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து நியூட்ரல் பண்ணலாம். அதாவது ஸ்லோவாக போதா இல்லை எப்படி போகுதுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ட்ரெண்டாக போகுதுன்னா ஓகே, இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகாது இந்த டோஜிக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரலாம். ஓகே, நீங்கள் எந்த இடத்துலனாலும் அப்ளை பண்ணலாம் கைஸ். நீங்கள் எந்த மார்க்கெட்லனாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு டோஜி உருவாகிருக்கு. அதுக்கப்புறம் பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து அக்ரெசிவாக இருக்குது. ஓகே, போயிட்டுருக்கு, நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் டோஜி, அதிகமான டோஜி கிரியேட் ஆகுது. டோஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு டோஜி ஒன்று உருவாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு டோஜி, இங்கே ஒரு டோஜி. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெவல்லே இருக்குது. எந்த இடத்துல இருந்ததோ அந்த லெவல்லே சைட்வேஸில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பையர், அக்ரெசிவான பையரில் ஒரு டோஜி கேண்டில் வந்து அதோட டைரெக்ஷனை வந்து மாற்றி அமைக்கக்கூட கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் இங்கே இல்லை, எந்த ஸ்டாக்லனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். நார்மலாக ரேண்டமாக ஏதாவது ஸ்டாக்கு டாடா ஸ்டீலில் கூட பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வருது. எங்கே டோஜி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல எந்த இடத்துலையும் டோஜி கிடையாது. எஸ், இந்த இடத்துல இருக்குது. பட் பையர்ஸ் அகெயின் அக்ரெசிவ் மேலே எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எங்கே இருக்குது. ஓகே, எங்கேயும் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ டோஜின்றது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கைஸ். எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் டோஜின்றது ஒரு நல்ல சைன், மார்க்கெட்டோட ரிவர்சல். நீங்களே பார்க்கலாம், அந்த இடத்துல அக்ரெசிவான பையிங் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல டோஜி வந்திருக்கு. இந்த அக்ரெசிவான பையிங் இடத்துல டோஜி வந்திருக்கு. பட் அகெயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அந்த டோஜினால் ப்ரைஸ் ஓரளவு சைட்வைஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு சைட்வைஸ் கிரியேட் ஆகிருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோஜி, ப்ரைஸ் டோட்டலாகவே நியூட்ரலாக இருப்பாருங்க. ஒரு அக்ரெசிவான பையிங் தகுந்தாப்பில் ஒரு டோஜி, ஒரு நியூட்ரல். ஸோ நீங்கள் வந்து ஒரு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு ட்ரெண்டை நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் எடுத்துருக்கீங்க, ஒரு ட்ரெண்டை ரைட் பண்ணுறீங்க. அந்த ட்ரெண்டை ரைடு பண்ணும்போது ஒரு டோஜி வருதுன்னா சம்திங் இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் நியூட்ரலாக போகுதுன்ற மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோட மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜியோட பவர்ஃபுல்னஸ், இந்த டோஜியோட ஏன் இம்பார்ட்டன்றது உங்களுக்கு தெரியும். இன்னொரு இதில் பார்க்கலாம். நீங்களே இந்த ஸ்டாக்கில் பார்க்கலாம். என்னோடய ஃபேவரட்டான ஸ்டாக் ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இந்த டோஜி கான்செப்டை வந்து முன்னாடி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆனால் சில இம்பார்ட்டன்ஸ் நம்ம டீப்பான அப்சர்வேஷன் த்ரூவாக பார்த்தீங்கன்னா அந்த டோஜி வந்து மிகப்பெரிய பங்கு வச்சுருக்கு. ஏன்னா லாங் டைம் அப்சர்வேஷன் பண்ணிட்டு வரோம் அந்த பேட்டர்னை. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா அந்த டோஜியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், ஒரு அக்ரெசிவான ஒரு மூமெண்ட்டுக்கு அப்புறம் அக்ரெசிவான கேண்டில் ஒரு டோஜி ஒன்று இருக்குது. அந்த டோஜிக்கு ஒரு மார்க்கெட் டோட்டலாகவே நியூட்ரலாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம் அந்த சண்டை, பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் நடந்த சண்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் பையர்ஸ் மேலே போகிறாங்க. ஓகே, மறுபடியும் பையர்ஸ் மேலே போகிறாங்க. அப்புறம் ஒரு ட்ரெண்டியான மூவ்மெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல ஒரு டோஜி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டோட்டலாகவே ஒரு ரேஞ்ச். அதுக்கப்புறம் பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் இந்த இடத்துல சண்டை. அதில் செல்லர்ஸ் ஜெயிக்கிறாங்க, ப்ரைஸ் கீழே வருது. கீழே வரும்போதே இந்த இடத்துல ஒரு டோஜி நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்டான டோஜி. அதுக்கப்புறம் பையர்ஸோட கேண்டில், இது ஒரு நல்ல சைன். ஓகே, டோஜி வந்ததுக்கப்புறம் பையர்ஸோட கேண்டில் வச்சுன்னா நல்ல ஒரு சைன். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ப்ரைஸ் இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அக்ரெசிவாக கண்டினியூவாக உழுகாமல் ஒரு ரேஞ்ச் ஒன்று உருவாயிருக்கு. ஒரு 1 வீக் கூடிய ரேஞ்ச் ஒன்று உருவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிஸில் தான் கைஸ் இந்த டோஜி வந்து இப்படி தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். எப்படி
மார்க்கெட்டோட டைரெக்ஷன் ஸ்லோ ஆகுதா இல்லை சில இதில் பார்த்தீங்கன்னா டோஜி வந்து உருவாயிருக்காது. ஏன் நான் லாங் டைம் ஃப்ரேமில் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எல்லா இடத்துலையும் டோஜி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லாங் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும் டோஜி வந்து உருவாகிறது பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரேஞ்ச் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ரேஞ்சாக மூவ் ஆகிட்டு இருக்கு, அதில் டோஜி பார்த்தீங்கன்னா அது வந்து இது கிடையாது. ட்ரெண்டான மார்க்கெட்டில் டோஜி உருவாகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகே, இந்த ட்ரெண்டான மார்க்கெட்டில் டோஜி உருவாச்சுன்னா அது வந்து மார்க்கெட் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லோ ஆக போகுதுன்றது அர்த்தம். நீங்களே ஒரு டவுட் இருந்தால் பேக் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோஜியோட கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.